அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமக. பொதுவாக அமாவாசை திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு திதி. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்களுக்கு அவர்களுடைய ஆசீர்வாதம் பெறுறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வழிபாடுகளுக்கான திதி. இந்த வருடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் ஆடியில் வரக்கூடிய அமாவாசை. நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுடைய முன்னோர்களுக்கு, அதாவது பித்ரு தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கு தர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு விஷயம். சரிங்களா? சரி, இந்த தர்ப்பணம் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த ஊர்களில் தர்ப்பணம் பண்ணுறதுக்குன்னே வந்துட்டு ஏரி, குளங்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா நீரோடைகள், ஆறு, புனித நீர் ஓடக்கூடிய ஆறுகள், சிவ ஆலயங்கள், இதுக்கு பக்கத்துலலாம் அமையக்கூடிய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா தர்ப்பணம் கொடுக்கறதுக்குனே சில கோவில்கள் இருக்குது. அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க அந்தந்த கோயில்களை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி எங்களால் கோயிலுக்கெல்லாம் போய் தர்ப்பணம் பண்ண முடியாது, நாங்கள் ஒரு ஒர்க் லோடில் இருக்கோம், ஒர்க் ப்ரெஷரில் இருக்கோம், எங்களுக்கு அதற்கான டைமிங் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையே பட தேவையில்லை. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இருந்தால் போதும். அதாவது பார்த்திங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு நேரமாக காலையில் விரதம் இருந்து மத்தியான நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே பழைய சாப்பாடு எதுவும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு பார்த்திங்கன்னா காய்கறிகள் வாங்கி, அதாவது என்ன காய்கறிகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாட்டு காய்கறிகள் இன்க்ளூடிங் அதில் வந்து இருக்கணும் அந்த படப்பில். சரிங்களா? அந்த காய்கறிகள் வச்சுட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம நினச்சி, அதாவது முன்னோர்கள் நம்ம சொல்கிறோம். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு தாய் தகப்பன் இறந்துருக்காங்க, அவங்களுடைய டைமிங்லாம் நம்மளுக்கு தெரியும். அவங்களுக்கு போய் நம்ம என்ன பண்ணுறோம், திதி கொடுத்துட்டு வரோம். ஆனால் முன்னோர்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி காலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க. அவங்க இந்த திதியில் வந்துட்டு வருவாங்க. நம்மளுடைய பேரம்பேத்திங்க எல்லாருமே வந்துட்டு நல்லா இருக்காங்களா, சுபிட்சமாக இருக்காங்களா, அவங்க வந்து நம்மளுக்காக வந்துட்டு ஒரு உணவு செய்கிறாங்களா அப்படிங்கிறதுக்கு பார்க்குறதுக்காக வருவாங்க. அந்த காலகட்டங்களில் அவங்க வந்து ஏமாற்றத்தோடு போனாங்க அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு ஒரு நிம்மதி அப்படிங்கிறது இருக்காது, மகிழ்வான வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்காது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலவாழை இலையில் நல்லா அவியல், பொரியல், வடை, பாயாசம் இதெல்லாம் வச்சு ஒரு படப்பு போட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காகத்துக்கு, அவங்களோட மொட்டை மாடியில் ஒரு காகத்துக்கு அந்த உணவை கொடுக்கணும். காகம் எங்கள் இதில் இல்லை அப்படின்னு அந்த ஏரியாவில் இல்லை, காகம் வராது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பசுமாட்டுக்கு அந்த உணவை தானமாக கொடுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி உணவு தானம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது அவங்க வயசானவங்க அவங்க இந்த மாதிரி கூப்பிட்டு உணவு தானம் அப்படிங்கிறது பண்ணுறது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு விஷயம். நல்ல வசதி இருக்குது அப்படிங்கிறது உடை தானமும் சேர்த்து பண்ணலாம். இந்த மாதிரி தானங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக பித்ரு தோஷம் சாபம் அப்படிங்கிறது நீங்கும். சரிங்களா? அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்களுடைய பாதிப்புகள் இல்லாமல் குழந்தைங்கள் வந்து பிறக்கும். சரிங்களா? இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முறையான ஒரு வழிபாடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போது எங்கள் வீட்டில் வந்து ஆண் வாரிசுகள் இல்லை, நாங்கள் வந்து பெண்களாக தான் பிறந்திருக்கோம், அவங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னா தாராளமாக அவங்க திருமணம் பண்ணி கொடுத்த வீட்டில் அவங்க மாமனார் மாமியாருக்கு அவங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் படப்பு போடுவீங்க. அதே போலவே உங்கள் அம்மா அப்பாவையும் அந்த சமயத்தில் நீங்கள் நினச்சி அந்த வழிபாடுகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். செய்யும் பொழுது உங்களுக்கு அதற்கான பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ராகு கேது அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய முன்னோர்கள். சரிங்களா? தாத்தா வகை, பாட்டி வகை இதுதான். இதனால் யார் வேணாலும் இந்த வழிபாடுகளை செய்யலாம், யார் வேணாலும் இந்த தர்ப்பணம் சார்ந்த விஷயத்தை வந்து எடுத்து செய்யலாம். அவங்களுக்கு ராகுகேதுக்களுடைய தாக்கம் அப்படிங்கிறது இல்லாமல் பிறக்கக்கூடிய ஜென்ரேஷன் அடுத்தடுத்த லெவலுக்கு நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எல்லா சுபிட்சமும் பெற்று நிறைவாக வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு வழிவகைகள் செய்யும். இந்த பித்ரு சாபம் அப்படிங்கிறது நீங்கிடுச்சுன்னா அப்படின்னா பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் கும்பராசிக்காரங்கள், சிம்ம ராசிக்காரங்க, சிம்ம லக்னம், கும்ப லக்னம் இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு பித்ரு சாபம் அப்படிங்கிறது செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான காலகட்டங்கள். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.